மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டு பொடி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தனியா 6 டேபிள் ஸ்பூன். தனியால பாதி அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கணும். சோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அரிசி மூணுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அரிசி வந்து இட்லி அரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசி எடுக்க கூடாது, இட்லி அரிசி தான் எடுக்கணும். அடுத்ததான் வந்து மிளகு 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சோண்டு பட்டை, 5 கிராம்பு வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேருக்காக தான் பட்டையும் கிராம்பும் சேர்க்கிறோம். ரொம்ப அதிகமா சேர்த்துட்டோம்னா அதோட வாசனையே வந்து ரொம்ப டாமினண்டா வரும். அடுத்ததா வந்து சோம்பு 1 டீஸ்பூன், கசகசாவும் 1 டீஸ்பூன், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சிருக்கேன். முதல்ல வந்து நம்ம தனியா வறுத்துக்கலாம். எண்ணெய் விடாம நம்ம ட்ரையா தான் வறுக்க போறோம். தனியா வந்து நல்லா கலர் மாறணும். தனியால இருக்கிற வாசனை வந்து வெளியே வரும். நம்ம கூட்டு பொடிக்கு அது நல்ல வாசனை கொடுக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம். தனியா வந்து நல்லா வறுபட்டுச்சு. கலரும் நல்லா மாறி இருக்கு. வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். அடுத்து வந்து நான் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ரெண்டும் ஒன்னா போட்டு வறுக்க போறேன். ஏன்னா இது வறுப்படுற டைம் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் ஆகும். அதனால தான் ஒன்னாவே சேர்த்துருக்கேன். கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். அந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். அடுத்ததான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து நல்லா பொரியும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை பிளேட்ல கொட்டிடுறேன். அடுத்ததான் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வறுப்பறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஃப்ரையிங் பேனோட சூடுலேயே வந்து சீக்கிரமா வறுப்பட்டுரும். சீரகம் கலர் மாறக்கூடாது, ஆனால் சூடு ஏறி அந்த வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம சீரகம் வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த பிளேட்ல கொட்டிடுறேன். இப்போ மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சீக்கிரமா வறுப்பட்டுரும். அதனால இதோட வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். சோம்பும் இதோடய சேர்த்துக்கிறேன். ஃப்ரையிங் பேன் சூட்லேயே இதெல்லாம் வறுபட்டுரும். நான் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் அடுப்பை நிறுத்திட்டு கடைசியாக வந்து நான் கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசாவும் இந்த சூடுலேயே வந்து ரெடி ஆகிடும். அதை போட்ட ஐட்டம்ஸ்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடரா அரைச்சிக்கணும். கூட்டு பொடி வந்து இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சேலம் செட்டியார் கல்யாண வீட்டு கூட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.